ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அளவற்ற கிருபை, அன்பு, அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்தும். இந்த நாளுக்கென்று வேத தியானத்துக்கென்று என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். எப்படி? அவருக்காக காத்திருக்கிற போது பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தள்ளாடுகிற என் கால்களை பலப்படுத்தி தேவன் நன்மை செய்கிறார் என்று இங்கு சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் உடனுக்குடன் நடந்து விடுவதில்லை. சில காரியங்களிலே நம் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செயல்பட வேண்டும் என்று பொறுமையாய் காத்திருப்பது நல்லது என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருப்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு வாசகம் ஒரு நாள் வாசித்தேன். அந்த வாசகத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, பேஷன்ஸ் இஸ் bitter but the fruit is sweet. பொறுமையாய் இருப்பது என்பது கசப்பான ஒரு காரியம். ஆனால் அந்த பொறுமையின் பலனை நாம் காணும்போது அது மிக சுவையாய் இருக்கும் என்று. உண்மைதான். பொறுமையாய் காத்திருப்பது, கர்த்தர் செயல்பட காத்திருப்பது என்பது சற்று கடினமானது, கசப்பான அனுபவமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் இறங்குகிறவர். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளுக்காக, விடுதலைக்காக, உயர்வுக்காக, செழிப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிற ஒன்று, தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி கன்மலையின் மேல் நிறுத்தி புது பாடலை உங்கள் வாயிலே கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையோடு கர்த்தர் செயல்படும்படி கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காக காத்திருந்து செயல்படும் போதுதான் நம்முடைய சமாதானமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவருக்காக காத்திரு, அவர் நிச்சயமாய் உனக்கு கோணலானவைகளை எல்லாம் சரி பண்ணும் அவராலே முடியும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டுமானால் உங்கள் சுய சிந்தனைகளின் மேல் சாயாமல் இருக்கும்படி தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்விகளோடு வாழ்கிறது காரணம், கொஞ்ச நாள் காத்திருக்கிறார்கள், ஆனால் அதற்கு பிறகு அவர்களால் பொறுமையாக இருக்க முடியாமல் சில முடிவுகளை தாங்களாகவே சுயமாக எடுத்து சிக்கிக்கொண்டு இன்னும் வேதனைக்குள்ளே தவிக்கிறதை நாம் பார்க்கலாம். வேதத்தினுடைய ஆலோசனை அற்புதமானது.
காத்திருக்குதல், கர்த்தருக்கு காத்திருக்குதல் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:7 நீ கர்த்தருக்காக காத்திரு, தீவனை செய்து பிழைக்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கையாகவே பொதுவாகவே நாம் நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் தீவினை செய்கிறவர்கள், அக்கிரமாய் வாழ்கிறவர்கள் செழிப்பாய் இருக்கிறது போல நமக்கு தெரிகிற போது அவர்களுக்கு எந்த இக்கட்டும் வருவதில்லை, காரியங்கள் எல்லாம் உடனே நடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது மனுஷனுக்கு எரிச்சல் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னையா, தவறாய் நடக்கிறவர்கள் எல்லாம் நல்லாய் வாழ்கிறார்களே, அக்கிரமம் செய்கிறவர்கள் நன்றாய் இருக்கிறார்களே என்று ஒரு எரிச்சல் வருகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் அடையாதே, நீ கர்த்தருக்கு காத்திரு. காரணம், அந்த தீவினை செய்கிற மனுஷன் புல்லை போல திடீரென்று செழிக்கலாம், ஆனால் சடுதியாய் அவனுடைய அழிவு வருகிறது. நீ கர்த்தருக்கு எரிச்சல் இல்லாமல் பொறுமையோடு காத்திருப்பாயானால் தேவன் நிச்சயமாக உன்னை பயங்கரமான படுகொழியில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து உன்னை கன்மலையின் மேல் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கிற போது தேவன் எப்படி பொறுமையுள்ளவர்களுக்கு பலன் கொடுத்தார் என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. யாக்கோபனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் யோபுவின் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. ஒரு பாக்கியவான் யார்? இந்த உலக வசதிகளோடு வாழ்கிறவர்களா? இல்லை. அது மாத்திரமல்ல, பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You are a blessed man, you are a blessed woman when you wait for God patiently for the Lord to work. கர்த்தருடைய கிரியைகள் செயல்களுக்காக. இந்த யோபு என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. நல்ல உயர்ந்த நிலையில் இருந்த மனுஷன் படுகுழியில் விழுந்தான். மரணத்தின் மேல் மரணம் வீடிலே, துக்கத்தின் மேல் துக்கம், பாடுகளின் மேல் பாடுகள், இழப்பின் மேல் இழப்பு. அவனுக்கு இருந்து எல்லாம் அழிந்து போனது. எல்லாரும் கைவிட்டார்கள். தனிமையாய் உட்கார்ந்து அழுதான். அது மாத்திரம் அல்ல, அவன் சரீரத்திலே கொடிய கட்டிகள் வந்தது. ஒரு ஓட்டை எடுத்து தன் உடம்பில் இருக்கிற அந்த வேதனை நீக்கும்படி சொரிந்து தனிமையில் உட்கார்ந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து விட்டதா? வருத்தமாக, நஷ்டமாக, வேதனையாகவே முடிந்ததா? இல்லை. 42ஆம் அதிகாரம் யோபுவில் நீங்கள் வாசிக்கும்போது, அவன் கர்த்தருக்காக பொறுமையோடு இருந்ததினால் தேவன் இறங்கினார். தேவன் இறங்கினார். அவனுடைய வேதனையை பார்த்து மனது உருகினார். அவனுடைய பாதையிலே அவன் பட்ட பாடுகள், தேவனுக்காக அவன் காத்திருந்து அவன் பேசின வார்த்தைகளை இயேசு கவனித்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அது சரித்திர உண்மை. யோபு என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்த இடம், பகுதி எல்லாமே ஆராய்ச்சியாளர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அந்த பாதையில் நடந்திருக்கிறார்கள். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய இக்கட்டிலே தேவன் நிச்சயமாய் உங்களை தூக்கிவிட கர்த்தர் ஆலோசனை தருகிறார். நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு மகள் திருமணத்துக்காக காத்திருந்தாள். அநேக வருஷங்கள். வயதாகி கொண்டே போகிறது. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் டென்ஷன் ஆகிறாங்க. இன்னும் சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு முடியலையே என்று அவளை கோபித்து எரிச்சல் அடைந்து திட்டினார்கள் என்றெல்லாம் அந்த மகள்
என்னோடு பகிர்ந்து கொண்டதுண்டு. ஆனால் சமீபத்திலே அற்புதமாக ஒரு நல்ல மகனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். திருமண காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார். 35 வயது, சிவப்பான நிறம் அல்ல, கருப்பான நிறம் உள்ளவள் தான். ஆனால் உள்ளத்திலே தேவனுடைய நம்பிக்கை, தேவன் மேல் விசுவாசம், தேவன் மேல் பற்று. எப்படியாவது கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும், அவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை. சோர்வுகளின் மத்தியிலேயும் போராட்டங்களின் மத்தியிலேயும் பொறுமையாயிருந்த மகளுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! இன்றைக்கு அநேகர் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள் தங்கள் சுய விருப்பத்தை உடனே நிறைவேற்ற பல வழிகளிலே தாங்களாகவே தெரிந்து கொள்கிறார்கள். முடிவு என்ன? நாம் பார்க்கிறோமே, ஒன்று விவாகரத்தில் முடிகிறது அல்லது மரணத்தில் முடிகிறது. எத்தனை வேதனை! ஆனால் இந்த மகள் சமீபத்திலே சாட்சி சொன்னார்கள், அங்கிள், எனக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், நானும் ஜெபித்தேன், அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள், நான் காத்திருந்தேன் அங்கிள், கர்த்தருக்காக காத்திருந்தேன், என் திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது நெருக்கம்தான், போராட்டம்தான். ஆனால் தேவன் குறுக்கிடுகிறார். தேவன் அவருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறார். ஒரு அன்பான ஒரு தாயார் எனக்கு தெரியும். அவங்க பென்ஷனுக்காக அலைந்த அலைச்சலை தேவன் அறிவார். மிக அலைச்சல். அந்த அரசாங்க ஸ்தலத்துக்கு, ஆஃபீஸுக்கு பல முறை அலைந்தார்கள். பணம் கொடுத்தால் தான் செய்வேன் என்று நின்றான். தேவ சமூகத்தில் வந்து அழுதார்கள். ஒரு நாள் காலையில் தேவன் அந்த மனிதன் பெயரை சொல்லி கூப்பிட்டு அந்த மனிதனோடு பேசி அந்த தாயாருடைய பென்ஷனை செட்டில் பண்ணி என்று பேசினார். அது நடந்ததே. அலறி அடித்த அந்த மனுஷன் அடுத்த வேலை நாள் வந்ததுமே முதலாவது ஓடி போய் அந்த அம்மாவுடைய காரியத்தை செய்து கொடுத்தான். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கண்ணீரோடே, போராட்டத்தோடே, வேதனையோடே, கலக்கத்தோடே இப்பொழுது இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் உம்முடைய நல்ல கரத்தை நீட்டி தொடுங்கப்பா. அவர்கள் மேல் அமரட்டும் சுவாமி. பாக்கியவானாய், பாக்கியவதியாய் வாழட்டும். யாரெல்லாம் துர்பாக்கியவதி என்று ஒருவேளை சொல்லி இருந்தால், உமக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய விசாரிப்பு அவர்களுக்கு இருக்கட்டும். புலம்பல் அல்ல, புது பாடலை அவர்கள் வாயிலே தந்து, யாரெல்லாம் அவர்களை எரிச்சலோடு பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிறுத்தி அற்புதத்தை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தூக்கி எடுக்கிற தேவன் நீர். இப்பொழுது உம்முடைய வல்லமையின் பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. சரீரத்தில் பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். வலியோடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுகிற உள்ளங்களை இப்பொழுது சுவாமி அந்த சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வலியை, அந்த வியாதியை இயேசு முற்றிலுமாய் நீக்கி விடுகிற தேவன். அப்பா, அந்த வலிப்பு நோயிலிருந்து ஒரு விடுதலை தந்தவர். அப்பா, அந்த மூச்சு இறைச்சலில் இருந்து, அந்த முதுகு வலி, ஆண்டவரே தீராத தலைவலி, தேவன் ஒரு அற்புதத்தை உம்முடைய தழும்புகளுள்ள கரத்தினால் தொட்டு சுகம் தருகிறவர். ஆம் தகப்பனே, ஆம் தகப்பனே, கல்வாரி சிலுவையிலே சிந்தின உம்முடைய ரத்தம் ஒரு சொட்டு ஒவ்வொரு மேலும் விழட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த பாவ கிரியைகள் அழிக்கப்படட்டும், அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.